எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 17ஆம் தேதி இன்றைய நாளில் அன்னை மரியாள் தன் மகனுடைய விருப்பத்தை ஏற்று இந்த மண்ணுலகிலே தன் மகனுக்கு பிறகு தன் மகனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களை எந்த அளவிற்கு பாதுகாத்து வழிநடத்தினாள் என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சியாக காணப்படுவது திருச்சபை பிறந்த நாளாகிய பெந்தகோஸ்து நாள். தன் மகன் இதோ உன் மகன் என்று யோவானை அந்த தாயின் கரத்திலே அர்ப்பணித்து எல்லாம் நிறைவேறிற்று என்று தந்தையினுடைய கரத்தில் தன் ஆவியை ஒப்படைத்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு யோவான் அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். யோவான் அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் தன் மகன் தன்னிடம் ஒப்படைத்திருக்கின்ற அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மிகவும் புனைப்போடு இருந்தால் நம் அன்னை மரியாள். ஏனென்றால் மனித உறவுகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தன் மகனுடைய விருப்பத்தை இந்த மண்ணுலகில் நிறைவேற்ற வேண்டும் என்பது அன்னை மரியாளுடைய விருப்பம். அதற்காகத்தானே இறைவன் இந்த தாயானவளை தேர்ந்தெடுத்தார். இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் ஒரு துணையாளராக இந்த மண்ணுலகிலே இறைவன் இவளை படைத்ததும் நாம் நன்கு அறிவோம். எனவே அம்மா இதோ உன் மகன் என்று தாயினுடைய கரத்தில் நம் அனைவரையும் யோவான் வழியாக ஒப்பு கொடுத்து விட்டாலும், இயேசுவினுடைய இறையாட்சி பணியானது இந்த மண்ணுலகில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அன்னை மரியாளுடைய திருவுளமாகவும் விருப்பமாகவும் இருப்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. எனவே தன் மகனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வாக்குமாறாத தெய்வம் இந்த மண்ணுலகில் எந்தெந்த வார்த்தைகளை வாக்கு கொடுத்தாரோ அதை அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்பதில் நம் அன்னை மரியாள் மட்டும்தான் தெளிவாக இருந்தாள். எனவேதான் வணக்க மாதத்திலே நாம் பார்த்தோம், இறைவார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள் என்று எலிசபெத் அம்மாள் சொல்கிறாள் என்றால், ஆவியின் ஏவுதலினால் ஆவியின் ஆட்கொள்ளுதலினால் அந்த வார்த்தை அன்னை மரியாளிடம் கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். எனவே இறைவார்த்தை நம்பி அதை நடைபெறும் என்று இருக்கின்ற அன்னை மரியாள் இன்னும் அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது, இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் அனைவருமே நம் மகனுடைய இந்த இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த திடனையும் சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்க வேண்டும் என்றால், தன் மகன் கொடுத்திருந்த அந்த வாக்குறுதியாகிய ஆவியினுடைய வருகை வரையில் இந்த சீடர்களோடு தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்பினாள். எனவேதான் தன் மகனுடைய இறப்புக்கு பிறகு இந்த சீடர்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாதுகாப்பில் அன்னை மரியாள் பாதுகாத்து வழிநடத்தினாள் என்பதை வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அல்பேயுன் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகளில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த சீடர்களோடு இணைந்து அன்னை மரியாளும் ஒரு சில பெண்களும் இயேசுவின் சகோதரர்களும் அங்கே இருந்து ஜெபத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் உடைந்து போயிருக்கின்ற இந்த சீடர்களுக்கு ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பதற்காக இந்த தாயினுடைய சக்தியும் தாயினுடைய அரவணைப்பும் தாயினுடைய வழிநடத்துதலும் நிச்சயம் தேவை என்பதை இயேசு உணர்ந்தார். அதை அன்னை மரியாள் உணர்ந்தாள். அதை உணர்ந்ததினால்
ஒரு தாய் தன் கோழி குஞ்சுகளை இறகுக்குள் அரவணைத்துக் கொள்ளுவது போல அன்னை மரியாள் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 நபர்களில் ஒருவர் மாய்த்து கொண்ட பிறகு இந்த 11 சீடர்களும் ஒன்றாக இணைந்து இறைவனிடம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஜெபம் எதற்காக? ஒருவேளை பயத்தை போக்குவதற்காக, தங்களுடைய இந்த பணியை மீண்டுமா இந்த மண்ணுலகில் நிறைவேற்ற வேண்டும் என்று தன் மகன் கேட்டுக்கொண்டதினால் இவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக துணையாக இருப்பதற்காக அன்னை மரியாள் உடனிருந்து அவர்களை வழிநடத்துகிறாள். ஜெபம் ஒன்று மட்டும்தான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவு பாலமாக இருக்கும். ஜெபத்தின் வழியாகத்தான் இந்த மண்ணுலகிலே அனைத்தையும் நம்மால் வெற்றி காண முடியும் என்பதை இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் புதுமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரங்களை உயர்த்தி கண்களை உயர்த்தி தந்தையிடம் செபித்து புதுமைகளை நிறைவேற்றுவார். மேலுமாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலை கருக்கள் நேரத்தில் விடியற்காலையில் எழுந்து தன் தந்தையிடம் பேசுவதற்காக ஜெபத்தில் ஆழ்ந்திருந்தார் என்பதையும் நாம் வேதத்திலே காணுகின்றோம். ஆக இந்த ஜெபம் ஒன்று மட்டும்தான் மனிதனுடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் என்பதை நாம் காணுகிறோம். அதை உணர்ந்த அன்னை மரியாள் இந்த சீடர்களையும் தன்னோடு அந்த மேல் அறையிலே அமர வைத்து அவர்களுக்கு ஜெபத்தின் வழியாக ஒரு சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றாள். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தாயின் அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய வார்த்தைகளினால் அவர்களை அரவணைத்து கொண்டார். உடைந்து போய் இருந்த அந்த சீடர்களை மனம் உடைந்து போய் போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, எங்கே எங்களுடைய உயிர் பறி போய்விடுமோ என்ற பயத்தில் இருக்கின்ற சீடர்களுக்கு தன்னுடைய பிரசன்னம் ஒன்றே போதும் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்று வெளிப்படுத்தினாள். இவ்வாறு ஒரு புத்தகத்திலே வாசிக்க கேட்டேன் நான். அதாவது மின்னல் மின்னுகின்ற பொழுது, இடி இடிக்கின்ற பொழுது குழந்தையானது ஓடி தன்னுடைய தாயினுடைய கால்களை இறுக்க கட்டி பிடித்து கொள்ளுமாம். காரணம் என்னவென்றால் இந்த ஆபத்திலிருந்து தாயானவள் தம்மை காப்பாற்றுவாள் என்ற அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை, அலாதி நம்பிக்கை. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாயின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என் தாயானவள் என்னை காப்பாற்றுவாள். எனவே தான் நம்மையும் அறியாமல் ஒரு சில நேரங்களில் ஆபத்துக்கள் வருகின்ற பொழுது அம்மா என்று அலறுகிறோம். அந்த அலறல் சத்தம் தாயானவள் ஓடி வந்து தன் பிள்ளையை அரவணைக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய அரவணைப்பும் கதகதப்பும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சக்தியை கொடுக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. இதைத்தான் சீடர்கள் அன்று பெற்றார்கள். அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது, அந்த தாயினுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற பொழுது, அவளுடைய முன்னிலையில் அமருகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி, அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆறுதல் வேறு எதிலும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இன்றவளே இந்த அளவிற்கு தைரியமாக இருக்கிறாள் என்றால் நாம் ஏன் இருக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலை கூட சீடர்களுக்கு எழுந்திருக்கலாம். அந்த நிலைமையில் தான் அன்னை மரியாள் அவர்களை பக்குவப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து 40 நாட்கள் இவர்களோடு பயணித்த பிறகு, தான் விண்ணகம் சென்ற பிறகு 10 நாட்களில் ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்ற அந்த வாக்குறுதி கொடுத்தாரே, அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற வரையில் தன் மகனைப் போல இந்த சீடர்களும் குதித்தெழ வேண்டும், இந்த மண்ணுலகில் இறையாட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற இவர்களுக்குள் அந்த ஆர்வம் பற்றி எறிய வேண்டும். அதுவரையில் அவர்களை வழிநடத்தக்கூடியது என்னுடைய கடமை என்பதை உணர்ந்ததினால்தான் அன்னை மரியாள் இந்த சீடர்களை தன் கரங்களில் கோர்த்து வைத்து கொண்டிருந்தாள். வார்த்தையின் வழியிலே, தன்னுடைய பிரசன்னத்தின் வழியிலே, தன்னுடைய உடனிருப்பின் வழியிலே இந்த சீடர்களுக்கு அன்னை மரியாள் கொடுத்த அந்த சக்தியை வேறு எவராலும் கொடுத்து விட முடியாது. எத்தனை தான் இவர்களுக்கு அனுபவம் இருந்தாலும் அந்த அன்னை மரியாளுடைய உடனிருப்பின் வழியாக கிடைத்த சக்தியே இவர்களுக்கு ஒரு மாபெரும் சக்தியாக காணப்பட்டது. இந்த சக்தி அவர்களுக்கு வீண் போகவில்லை. ஒரு நாள் சரியாக பெந்தகோஸ்தே என்னும் திருநாளில் பொழுது ஆவியானோர் இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறார் என்பதை திருத்துதர் பணியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 இறைவார்த்தை நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது.
மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் என்பதை திருத்துதர்கள் பணியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த ஆவியினுடைய வல்லமைதான், இந்த ஆவியினுடைய வருகைதான், இந்த ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல் தான் அன்று சீடர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. இந்த மண்ணுலகிலே திருச்சபை பிறந்தது. இயேசுவை எந்த அளவிற்கு அன்னை மரியாள் பெற்று கொடுத்தாலோ அதே அன்னை மரியாள் உடனிருப்பின் வழியாகத்தான், அதே அன்னை மரியாளுடைய பாதுகாப்பின் வழியில்தான், அதே அன்னை மரியாளுடைய வழிநடத்துதல் வழியாகத்தான், அதே அன்னை மரியாளுடைய அரவணைப்பின் வழியாகத்தான் திருச்சபையும் இந்த நாளிலே பிறந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்கள், அன்னை மரியாள் தன் பிறப்பு முதல் திருச்சபை பிறக்கின்ற வரையில், தன் மகனுடைய இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற வரையில் தன்னை எந்த அளவிற்கு ஈடுபடுத்தி கொண்டாள் என்பதை நாம் காணுகிறோம். இதுவல்லவா ஒரு பெண் இறைவன் மீது வைத்திருக்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் எப்படி அதிகமாக எடுத்து சொல்ல முடியும்? இந்த நம்பிக்கையை நாம் எப்படி அடுத்தவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்த முடியும் என்று சிந்திப்போம். இந்த தாயினுடைய தைரியம், இந்த தாயினுடைய சக்தி, இந்த தாயினுடைய விடாமுயற்சி இன்று இந்த உலக திருச்சபை எந்த அளவிற்கு செழிந்தோங்கி இருக்கிறது என்பதற்கு நீங்களும் நானும் ஒரு சிறந்த சாட்சிகளே. எனவே அன்னை மரியாளுடைய பிறப்பு முதல் இதோ திருச்சபை பிறக்கின்ற வரையில் இந்த வணக்க மாதத்திலே நாம் பயணித்து வந்திருக்கின்றோம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள், ஒரு வார்த்தை, ஒரு செயல் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தை தொட்டிருக்கலாம். அதை நாம் உள்ளத்தின் ஆழத்திலே மீண்டும் மீண்டுமாய் அசை போடுவோம். அசை போட்டு அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் எப்படி திருச்சபை பிறப்பதற்கு உறுதுணையாக இருந்தாலோ, கிறிஸ்தவம் வளர்வதற்கு எப்படி உறுதுணையாக இருந்தாலோ, அந்த தாயை போல நாமும் முயற்சி எடுத்து இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக நம்மை ஈடுபடுத்தி வாழுவோம். இறையாசீர் என்றும் உங்களோடு.